வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் மனோ, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 5 அம்ச கோரிக்கைகளையும் சமர்ப்பிப்போம். ரணிலின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி திடீர் இடமாற்றம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் தகவல். பணியிலிருந்து விலகிய யாழ் போதனா வைத்தியசாலையின் பாதுகாப்பு ஊழியர்கள் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் நெருக்கடி. பேருந்து முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்படாது, எரிபொருள் விலை குறைப்பு போதுமானது அல்ல எனவும் தகவல். போலி நுழைவு விசைவில் போலந்து செல்ல முயன்றவர்கள் கைது, மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கும் கட்டுநாயக்க விமான நிலைய சிஐடியினர். சட்டமன்றத்தை முழுமையாக கைப்பற்றுவோம் என்கிறார் மு.க. ஸ்டாலின். 7வது முறையும் திமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. டொனால்ட் டிரம்பின் வரி கொள்கைக்கு வலுக்கும் எதிர்ப்பு, அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக திரும்பிய ஆளும் தரப்பு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவிற்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை வழங்கும் விடயத்தில் 5 நிபந்தனைகளை ஐரோப்பிய ஒன்றியம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு சென்றுள்ள ஐரோப்பிய ஒன்றிய ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கண்காணிப்பு குழுவிற்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதரகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட மனோ கணேசன், சர்வதேச சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் மக்கள் சலிப்படைந்து விட்டார்கள் எனவும், ஸ்ரீலங்கா தொடர்பில் ஐநாவில் பிரதான பங்களிப்பு செய்த அமெரிக்காவும் இன்று ஒதுங்கிவிட்டது எனவும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் தமது கடைசி சர்வதேச நம்பிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் என்பதை புரிந்து கொண்டு ஸ்ரீலங்கா விவகாரத்தை ஐரோப்பிய ஒன்றியம் அணுக வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக இடைநிறுத்தம், புதிய அரசியலமைப்பிற்கான கலந்துரையாடல், உண்மை ஆணைக்குழு மூலம் காணாமல் போனோர் மற்றும் பொறுப்புக்கூறல் விவகாரங்களில் உடனடி அர்த்தபூர்வ நடவடிக்கை, நீண்டகால தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, நவீன அடிமைத்துவ அம்சங்களை கொண்ட மலையக தமிழர் சமூகத்திற்குள் வரும் பெருந்தோட்ட வாழ் மக்களை ஐரோப்பிய கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து அவர்களது உரிமைகள் உட்பட்ட வாழ்வுரிமைகளை மேம்படுத்தல் ஆகியவை தொடர்பான முன்மொழிவுகளை எழுத்து மூலமாகவும் உரையாடல் மூலமாகவும் கொழும்பு சென்றுள்ள ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் நேரடியாக முன்வைத்துள்ளதாக அவர் கூறினார். இந்த நிபந்தனைகளை திகதி குறித்து நிறைவேற்றினால் மாத்திரமே ஸ்ரீலங்காவிற்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வழங்க வேண்டும் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 2 பெண்களும் அடங்குகின்றமை விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கடந்த 26ஆம் தேதி 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. இதன்போது குறித்த சிறுமி நீண்ட காலமாக இவ்வாறு பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில் குறித்த சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய 2 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலும் ஒரு முக்கிய நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து இதுவரை மொத்தமாக 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்ய காவல்துறை தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறை ஆணைக்குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதியின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியான தலைமை அத்தியட்சகர் அசோக ஆரியவன்ச உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் காங்கேசன்துறை காவல்துறை நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த இடமாற்றம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக காவல்துறை தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தலைமை காவல்துறை அத்தியட்சகர் அசோக ஆரியவன்ச ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் 23 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார்.
கடவுச்சீட்டில் போலி நுழைவு விசைவை பயன்படுத்தி போலந்து செல்ல முயன்ற 2 சந்தேக நபர்களை ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். போலியான போலந்து நுழைவு விசைவை பயன்படுத்தி கட்டார் வழியாக போலந்திற்கு செல்ல சந்தேக நபர் முயன்றமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. 31 மற்றும் 38 வயதான 2 சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் தெமோதர மற்றும் பெலிகல பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த இருவரிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். பயணிகள் பேருந்து கட்டணங்களும் திருத்தப்படாது என இலங்கை தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன கூறினார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது பேருந்து கட்டணங்களை குறைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை எனவும் விலைச்சூத்திரம் 20 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கெமனு விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கு மாறாக தாம் செயற்படவில்லை என கூறியுள்ள அவர், எனவே தற்போது பேருந்து கட்டணத்தை 12 ரூபாவால் குறைப்போம் என்று யாரும் எதிர்பார்க்க கூடாது என்றும் கூறினார். அவ்வாறு குறைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை எனவும் கட்டணத்தை 4 வீதத்தால் குறைக்கும் வகையில் கூட தற்போது விலை குறைப்பு அமையவில்லை எனவும் கூறினார். ஜூலை மாதம் ஆண்டுதோறும் பேருந்து கட்டண திருத்தத்தின் போது இதில் கவனம் செலுத்தலாம் எனவும் இந்த மாதம் பேருந்து கட்டணங்களை குறைப்பதற்கான சட்டப்பூர்வ சாத்தியக்கூறு இல்லை என்றும் கூறினார். எரிபொருள் விலை மட்டும் பேருந்து கட்டணங்களை பாதிக்கும் ஒரே காரணி அல்ல எனவும் ஏனைய அனைத்து செலவுகளும் அதிகரித்துள்ளதாகவும் கெமனு விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். பேருந்து கட்டணங்களை குறைக்க வேண்டுமாயின் டீசல் விலையை 25 முதல் 30 ரூபாய் வரை குறைக்க வேண்டும் என்றும் கூறினார். இதற்கிடையில் இந்த ஆண்டு மே தின கூட்டங்களுக்கு எந்த பேருந்துகளும் கோரப்படவில்லை எனவும் இலங்கை தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன சுட்டிக்காட்டினார். இதேவேளை இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி செலுத்துனர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த முடிவை மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஆகியன மேற்கொள்ள வேண்டும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. ஒக்டைன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாவினாலும் ஒக்டைன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 6 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் முச்சக்கர வண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேற்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணையம் அண்மையில் மேற்கு மாகாணத்தில் முச்சக்கர வண்டி போக்குவரத்து கட்டணங்களை ஒழுங்குபடுத்த முடிவு செய்துள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். அதன்படி அவர்கள் முச்சக்கர வண்டி போக்குவரத்திற்கான புதிய நிலையான கட்டணங்களை நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே முச்சக்கர வண்டியின் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க தாங்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்றும் கூறினார். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள காலை முகத்திடலில் இடம்பெறும் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 5532 பேருந்துகள் கொழும்பிற்கு வரும் என்று தேசிய மக்கள் சக்தி காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின கூட்டம் கொழும்பு காலை முகத்திடலில் மாலை 3 மணியளவில் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் 2,21,000 பேர் வருகை தர உள்ளதாகவும் அவர்கள் 5532 பேருந்துகள் மூலம் கொழும்பிற்கு வரவுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியினர் காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர். குறித்த பேருந்துகளை நிறுத்த பல இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் கொழும்பில் இன்று போக்குவரத்து பணிகளுக்காக 85 காவல்துறை அதிகாரிகள் மேலதிகமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் குடிசார் உடையில் சிறப்பு படை மற்றும் புலனாய்வு பிரிவு உட்பட சுமார் 2000 காவல்துறை அதிகாரிகளும் கொழும்பு முழுவதும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொழிலாளர் தோழர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளையும் அங்கீகாரத்தையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயம் வழங்கும் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த கருத்தை கூறியுள்ளார். உடலாலும் அறிவாலும் உழைக்கின்ற எவருக்கும் எந்த இடத்திலும் அநீதி இழைக்க தமது அரசாங்கம் இடமளிக்க மாட்டோம் என்றும் உழைப்புச் சுரண்டலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்போம் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியுள்ளார்.
நாட்டில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தமது உழைப்பை மட்டுமல்ல உயிரை கூட இந்த நாட்டு மண்ணுக்காக உரமாக்கியுள்ளனர் என்றும் கூறினார். எனவே அந்த மக்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சூழலை நிச்சயம் தமது அரசாங்கம் உருவாக்குவோம் என கூறியுள்ள கடற்றொழில் அமைச்சர், தோட்ட காணிகளை தொழிலாளர் தோழர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அதேபோன்று கடற்றொழில் தொழிலாளர்கள் தோழர்களுக்கும் பல்வேறு விடயங்களை தமது அரசாங்கம் செய்து வருவதாகவும் அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமது ஆட்சியின் கீழ் உழைப்பாளர்களுக்கு எந்த விதத்திலும் அநீதி நடக்காது எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறினார். இலங்கையில் பெய்து வரும் மழை காரணமாக சுமார் 25 நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிவதாக ஸ்ரீலங்கா நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அம்பாறை உட்பட நாட்டின் சில பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவான மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள 24 முக்கிய நீர்த்தேக்கங்கள் தற்போது நிரம்பி வழிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் தலா 6 நீர்த்தேக்கங்களும் அனுராதபுரத்தில் உள்ள 4 நீர்த்தேக்கங்களும் நிரம்பியுள்ளன. பதுளை, குருநாகல், மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் தலா 2 நீர்த்தேக்கங்களும் நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனைத் தவிர 16க்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் அதிகப்படியான நீரை வெளியேற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான மற்றும் நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் சேமிப்பு கொள்ளளவில் 91% அதிகமானவை தற்போது நிரம்பியுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் கூறியுள்ளது. ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழர் தாயக பகுதிகளில் தமிழரசு கட்சியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் அந்த கட்சியின் வேட்பாளரான மதியழகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களுக்குரிய கட்சி தமிழரசு கட்சி மாத்திரமே எனவும் இன்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் கூறினார். மூதூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிவட்டி வட்டாரத்தில் போட்டியிடும் மதியழகனின் பரப்புரை நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது வீடு வீதிகள் தோறும் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மதியழகன் தம் வட்டாரத்தில் வீதி பிரச்சினை, மின்குமிழ் பிரச்சினை, வடிகான் பிரச்சினைகள் என பல்வேறு பிரச்சினைகள் தேங்கி காணப்படுவதாக கூறினார். இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு கிராம மக்களை ஒன்றிணைத்து தாம் பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். யாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் இந்த போராட்டம் காரணமாக வைத்தியசாலை மற்றும் நோயாளர்களின் பாதுகாப்பு குறித்து கரிசனைகள் எழுந்துள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையின் பாதுகாப்பு ஊழியர்களை பிரிதொரு நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டியுள்ள நிலையில் அந்த நிறுவனம் இதுவரை தம்மை உரிய முறையில் பொறுப்பேற்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் உடனடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் தம்மை பொறுப்பெடுக்க வேண்டும் எனவும் சம்பள உயர்வை வழங்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக நோயாளர்களை பார்வையிட வருவோர் கட்டுப்பாடின்றி வைத்திய விடுதிகளுக்குள் செல்லும் நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக நோயாளிகளும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் மருத்துவ சிகிச்சை வழங்குவதிலும் நெருக்கடி நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் 3 மாணவர்கள் மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியுள்ளதாக பாடசாலையின் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். 25 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் பாடசாலையின் அதிபர் கூறினார். இந்த கல்லூரியில் இவ்வாண்டு 2024ஆம் ஆண்டு காப்பத்த உயர்தர பரீட்சையில் 75 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருக்கின்றார்கள். விஞ்ஞானத்துறை, கணிதத்துறை, வணிகத்துறை, கலைத்துறையிலே நமது பாடசாலையிலிருந்து மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார்கள். விஞ்ஞானத்துறையிலே 2 மாணவர்கள் 3A சித்தியை பெற்றிருக்கிறார்கள். 3வது மாணவன் 2AB சித்திகளை பெற்று 3 மாணவர்கள் இந்த வருட பரீட்சையிலே மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வணிக பிரிவிலே 2 மாணவர்கள் 3A சித்தியை பெற்றிருக்கிறார்கள். 2 மாணவர்கள் 2AB சித்தியை பெற்றிருக்கிறார்கள். எல்லாமாக 6 மாணவர்கள் இம்முறை முகமத்துவ பீடத்திற்கு செல்ல உள்ளார்கள். அத்துடன் இவர்களுக்கு உரிய இடைநிலை பிரிவுக்கான கல்வியை வழங்கிய ஆசிரியர்கள், இந்த மாணவர்களின் சிறப்பான கல்வி உயர்ச்சிக்கு பாடுபட்ட பெற்றோர்கள், ஒத்துழைப்பு வழங்கிய எமது பழைய மாணவர்கள், புலம்பெயர் பழைய மாணவர் உறவுகள், எங்களது கல்வி பகுதியினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் எங்களது பாடசாலையில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் ஏறத்தாழ
25 மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்குரிய வாய்ப்பை பெற்றுள்ளனர். அந்த மாணவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே மனப்பூர்வமாக பாராட்டுகிறோம். கலைப்பிரிவிலும் நமது மாணவர்கள் சிறப்பான சாதனையை படைத்துள்ளனர். தொடர்ந்து வரும் காலங்களிலும் நமது மாணவர்கள் ஆற்றலும் ஆளுமையும் மிக்கவர்களாக மிளிர்ந்து மேலதிகமாக சிறப்பான பெறுபவர்களை பெற்று இந்த கல்லூரி சமூகத்துக்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டின் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் இடம்பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் மகளின் திருமணத்தை அடுத்து அவர் இவ்வாறு கூறினார். தேர்தல் நேரத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளையும் வாக்குறுதிகளையும் தமது அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 200 அல்லது 220 ஆசனங்களை திமுக கூட்டணி வெற்றி கொள்ளும் என சிலர் கூறுவதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் அந்த கஞ்சம் என கேள்வி எழுப்பியுள்ள மு.க. ஸ்டாலின் 234 ஆசனங்களை பெற்றாலும் ஆச்சரியம் இல்லை எனவும் செல்லுமிடங்களில் எல்லாம் அந்த வரவேற்பை பார்ப்பதாகவும் கூறினார். 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்படும் போது அதை எதிர்த்து தலைவர் கருணாநிதியே இந்தியாவில் முதல் குரல் கொடுத்தவர் எனவும் முதல்வர் குறிப்பிட்டார். கருணாநிதி தலைமையில் 5 முறை ஆட்சிக்கு வந்ததாகவும் அதற்கு பின்னர் 6வது முறையாக தமது தலைமையில் ஆட்சி உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். 7வது முறையும் அந்த ஆட்சியை தொடர வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை அதிகளவில் இருப்பதாக தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மேலும் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக கொள்கைக்கு குடியரசுக் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் எழுந்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஜனநாயக கட்சியினரும் இணைந்து 3 குடியரசுக் கட்சியினரும் வாக்களித்துள்ளனர். எனினும் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்புக்கு எதிரான தீர்மானம் அமெரிக்க செனட் சபையில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக போரினால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து ஆளும் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சிகள் மத்தியில் கரிசனைகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்காவின் பொருளாதாரம் சுருக்கமடைந்துள்ளதாக அரசாங்க புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த புள்ளி விவரங்கள் வெளியாகி ஒரு சில மணித்தியாலங்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி கொள்கைக்கு எதிராக அமெரிக்காவின் செனட் சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஜனநாயக கட்சியினரும் இணைந்து 3 குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் ஆதரவளித்துள்ளனர். வெறித்தனமான வரி விதிப்புகளை வெறுமனவே பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும் இந்த வரியை நிர்ணயிக்கவும் உலகளாவிய வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தவும் காங்கிரசிற்கு அதிகாரம் உள்ளதாகவும் ஜனநாயக கட்சியின் செனட் உறுப்பினர் கூறினார். எனினும் இந்த தீர்மானம் குடியரசுக் கட்சியினரின் ஆதரவுடன் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் மனோ, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 5 அம்ச கோரிக்கைகளையும் சமர்ப்பிப்போம். ரணிலின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி திடீர் இடமாற்றம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் தகவல். பணியிலிருந்து விலகிய யாழ் போதனா வைத்தியசாலையின் பாதுகாப்பு ஊழியர்கள் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் நெருக்கடி. பேருந்து முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்படாது, எரிபொருள் விலை குறைப்பு போதுமானது அல்ல எனவும் தகவல். போலி நுழைவு விசைவில் போலந்து செல்ல முயன்றவர்கள் கைது, மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கும் கட்டுநாயக்க விமான நிலைய சிஐடியினர். சட்டமன்றத்தை முழுமையாக கைப்பற்றுவோம் என்கிறார் மு.க. ஸ்டாலின். 7வது முறையும் திமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. டொனால்ட் ட்ரம்பின் வரி கொள்கைக்கு வலுக்கும் எதிர்ப்பு, அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக திரும்பிய ஆளும் தரப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.